கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரண்ட் டியூப்ளஸஸ் அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக குளத்தூர் கிளம்பிட்டோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ 100 rupeesக்கு வீடியோ போட்டாச்சு 200 rupeesக்கு எப்போ போடுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம போயிட்டு 200க்கு வந்துட்டு எவ்வளோ ஃபிஷ் வருது, என்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸாகவே கண்டினியூ ஆக போகுது. ஸோ 200க்கு வந்துட்டு என்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ்ஸு அண்ட் நம்ம வந்துட்டு நார்மலான ஃபிஷ்ஷஸ் 200க்கு வாங்க முடியுமா முடியாதான்னு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவே பார்த்தீங்கன்னா 100 rupeesக்கு வந்துட்டு நம்ம ஃபிஷ்ஷஸ் வாங்க முடியுமான்னு பார்த்துருந்தோம். ஸோ நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷஸும் வாங்கிட்டும் வந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் காட்டவும் இல்லை. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா 200க்கு வந்துட்டு ஃபிஷ்ஷஸை போய் பார்ப்போம். அண்ட் எந்த மாதிரி ஃபிஷ்ஷஸாக நம்ம இந்த வீக் வாங்க முடியுன்றதை மறக்காமல் போய் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீக் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போனாங்கன்னா ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்துட்டு நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நம்ம வந்துட்டு குளத்தூருக்கு போனோடனே 200க்கு வந்துட்டு என்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ் இருக்குன்னு சொல்லி தான் முதல்ல பார்த்தோம். ஸோ பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போனதே வந்துட்டு ஒரு ஹைப்ரிடுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஷாப் தான். ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பிளாட்டி கப்பிஷஸாக இருக்கட்டும், இல்லை ஃபுல் ரெட்டாக இருக்கட்டும், இல்லை நிறைய பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்காக இருக்கட்டும். ஸோ கப்பிஷஸ் எல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு ப்ரீமியமாக இருந்துச்சு. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காப்பியாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம எப்படி ட்ரெஸ்ஸஸ் எடுக்கும்போது சொல்லுவோமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரீட் கிடையாது. ஸோ எல்லாமே வந்துட்டு கிராஸ் ப்ரீடாகி வந்தது தான். பட் அதுவே பார்த்தீங்கன்னா அவங்க 200 சொன்னாங்க. அண்ட் இந்த மாதிரி கப்பிஷஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 இருக்குது. உள்ள 25 to 20 இருக்குது. ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 120 தான் விட்டுருந்தாங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு பேக் வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 வாங்கியிருந்தோம். அதில் 25 பீசஸ் கிட்ட இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அங்கே வந்துட்டு கவுண்ட் பண்ணி வாங்கணும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் கவுண்ட் பண்ணாமல் ஓகே அவங்க சொல்கிறாங்கன்னு வாங்கிட்டீங்கன்னா அதில் 2-3 ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கம்மியாகும். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி வந்துட்டு அதாவது வந்துட்டு ஃபீமேல் நிறைய வேணும் இல்லை மேல் நிறைய வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க தனியாகவே வந்துட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தனியாக வந்துட்டு ஒரு பேக்கில் கவர் பண்ணி தராங்க. ஸோ தட் அது நம்ம வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா ஒரு மேலு ஒரு ஃபீமேல் அப்படின்ட்டு இருக்கும். பட் நம்ம கேட்குற மாதிரி கொடுத்தா மேபி வந்துட்டு நம்ம வெறும் ஃபீமேல் மட்டுமே வாங்கலாம், இல்லை மேல் மட்டுமே வாங்கலாம். பட் ஃபீமேல் நீங்கள் அதிகமாக வாங்கினீங்கன்னா ஒரு 10 rupees அதிகமாகுது. ஏன்னா அங்கே கேட்டதுக்கு அப்படி தான் சொன்னாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மிக்சடாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா அதில் 25 பீஸ் இருந்துச்சு. ஸோ 120க்கு வாங்கியிருந்தது. எனக்கு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்துட்டு ஒரு 80 rupees இருந்துச்சு. ஸோ இந்த 80ல் வந்துட்டு என்ன வாங்கலான்னு பார்த்தப்ப தான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு நிறையவே இருக்குன்றனால அதுக்கு நமக்கு தேவையான ஃபுட்டு மட்டும்தான். ஸோ நான் வந்துட்டு ஃபுட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மி தான். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம போனப்போ ப்ரைஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சில ஃபிஷ்ஷஸ்க்கு அதிகமாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த மாலி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீக் போனீங்கன்னா தாராளமாக வந்துட்டு 40 ஃபிஷ் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரலாம். ஸோ அந்த பேக் நான் காட்டுறேன் பாருங்கள், மேலே வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ 40 ஃபிஷ்ஷஸ்ஸு எல்லாமே பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 rupeesக்கு விற்றுந்தாங்க. அதாவது 40 பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு கவர் வந்துட்டு 100 விற்றுந்தாங்க. அண்ட் பிளாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே அது கொஞ்சம் நீங்கள் வச்சாலே சீக்கிரமாக வளர்ந்துடும். ஸோ ஃபுட்டெல்லாம் நீங்கள் அதுக்கு டெய்லி மெயின்டைன் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. அண்ட் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வச்சிங்கனாலே அதுவே ப்ரீடிங் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு 100 மாதிரி இருக்கும். நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி பிளாட்டி வளர்க்கணும் எல்லாம் வந்துட்டு மாலி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு ஒரு 40 ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு ஜஸ்ட்டு 100 ரூபாய்க்கு வாங்கணும். பேலன்ஸ் 100 ரூபாய்க்கு நான் வந்துட்டு வேறு ஏதாவது ஃபிஷ்ஷஸ் வாங்கினேன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வீக் நீங்கள் குளத்தூர் போனீங்கன்னா பக்காவாக வாங்கிட்டு வந்துடலாம் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே குவாலிட்டியாகவே இருந்துச்சு. ஸோ எதுவுமே வந்துட்டு ரொம்ப டம்மாவோ இல்லைனா வந்துட்டு டீஹைட்ரேஷன் ஆகியும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க அதை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இப்போ 4K வீடியோஸில் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பிளர்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு கிளாரிட்டியாக பக்காவாக போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 4Kல வீடியோ போட்டாச்சு. இப்போலாம் நீங்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டு வந்த 3 வீடியோவே 4Kல தான் வந்திருக்கும். ஸோ எப்படி இருக்குன்றது மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோ இப்போ நான் சொன்ன ஃபிஷ்ஷஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு மாலிலே வந்துட்டு 3 வெரைட்டி ஆஃப் மாலி இருக்குது. 40 ஃபிஷ்ஷஸ் ஜஸ்ட் 100 ரூபான்னு தான் சேல் பண்ணியிருந்தாங்க. சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு பெரிய சைஸ் தான். ஸோ ரொம்ப வந்துட்டு மைன்யூட்டான சைஸு அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே பெரிய சைஸ் தான். இதெல்லாம் வந்துட்டு 40 இருக்காது, ஜஸ்ட் 15 தான் இருக்கும். பட் நான் முன்னாடி காத்துனில் பார்த்தீங்கன்னா அதை நான் கை வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ஃபிஷ்ஷஸ் கிட்ட இருக்கும். தாராளமாக நீங்கள் வந்துட்டு வாங்கலாம். ஒரு 100 ரூபாய்க்கு 40 ஃபிஷ்னால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போய் வைக்கலாம். அண்ட் இந்த 40 ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாலியெல்லாம் போட்டுச்சுன்னா குட்டி போட்டாலே ஒரு 15-20க்கு மேலே போடும். கண்டிப்பாக உங்களுக்கு 100க்கு மேலே வந்துட்டு நீங்கள் எடுத்து சேல் பண்ணணுன்னாலும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அண்ட் கோல்டு ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு டம்மாக தான் இருந்துச்சு. ஸோ கோல்டு ஃபிஷ்ஷஸ் பக்கமே நான் வந்துட்டு போகிறது கிடையாது. நம்ம போனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சி வெரைட்டிஸ் தான் போகிற மாதிரி போனோம். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு இது நீங்கள் வாங்க முடியாது. ஏன்னா வாங்கினாலும் அது வந்துட்டு நம்மக்கிட்ட மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான மெயின்டைன் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஸோ கோல்டு ஃபிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே வந்துட்டு டல்னஸாக இருந்துச்சு. கோல்டு ஃபிஷ் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடையில் வாங்குறது சேஃப்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு வெளியே வாங்கிட்டு அது எதாவது இறந்துருச்சுன்னா அது நமக்கு தான் லாஸு. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கோல்டு ஃபிஷ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சின்ன கோல்டு ஃபிஷ் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபீடிங்க்கு போடுற கோல்டு ஃபிஷ் எல்லாம் தாராளமாக வாங்கலாம். நீங்கள் அரவணாக்கு போடுறீங்க இல்லை வந்துட்டு ஃப்ளோரானுக்கு வாங்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு வாங்கலாம். பட் நீங்கள் பெரிய சைஸ் கோல்டு ஃபிஷ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கடையில் வந்துட்டு வாங்க. என்னோடய ரெக்கமெண்டேஷன் படி நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அது வந்துட்டு நல்லா இருக்கும்னே சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு நம்ம வெளியே வாங்கினோன்னா வீட்டுக்கு வரக்குள்ளேயே மேபி வந்துட்டு ஒழுங்கான ஆக்சிஜன் வந்துட்டு கவரில் ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது நிறைய பேர் தெரியாமல் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அப்புறம் போகும்போது எல்லாம் இறந்துருச்சு. நான் நிறைய இடத்துல வீடியோ எடுக்க போகும்போதே நிறைய இடத்துல சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வாங்கிட்டு போகும்போதே காலியாகிடுது அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் கவரில் வச்சுருக்கீங்க ஓரளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்துட்டு அதில் தாங்கும். போக போக வந்துட்டு ஆக்சிஜன் லெவலும் கம்மியாகிட்டு வரும். நீங்கள் மேபி லாங் கொண்டு போகிறீங்க ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தள்ளி கொண்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபிஷ் இருக்காது. அது நீங்கள் கொண்டு போகிறதுலே ஸ்ட்ரெஸ் ஆகி புது தண்ணியில் வச்சு அது மறுபடியும் ஸ்ட்ரெஸ் ஆகி சான்ஸே இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபிஷ்ஷஸ் கோல்டு ஃபிஷ்ஷஸ் வாங்கினீங்கன்னா கடையில் வாங்க பெஸ்ட்டு அதுவாக தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு மொத்த டீலிங்காக எடுக்கணும் இல்லை மொத்த ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு எனக்கு பிளண்டியாக வந்துட்டு ஒரு நிறைய குவான்டிட்டியில் வேணும்னா இந்த மாதிரி எடுங்க. உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 60 மாலி இருக்குது. எல்லாமே சின்ன சின்னது தான். ஸோ ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு 140 150 இருக்குது. இந்த மாதிரி கவர்ஸில் உங்களுக்கு ஃபீடிங்க்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு 120K வாங்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா எப்படியோ மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 40லேருந்து 50 மீன் இருக்கும். நம்ம ஃபீடிங்க்குன்னு வாங்கிட்டு நம்ம அதை வளர்க்கவும் செய்யலாம். ஸோ எந்த ஃபிஷ்ஷும் சாகாது, நல்லாவே இருக்கும், வளர்க்குறக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக அங்கே எடுக்கலாம். ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்துட்டு நிறையவே இருக்குது. பட் சேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்துட்டு அப்படியே இருக்குது. பட் நம்ம வாங்கலாம், எதுவும் வந்துட்டு வாங்க முடியாது அப்படின்றலாம் கிடையாது. இப்போவே பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்துட்டு இப்போ ஒரு 6 நிமிஷம் கிட்ட முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதிலேயே வந்துட்டு ஒரு ஐடியா வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும் என்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ் வாங்கலாம் என்ன மாதிரி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ வெளியே நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிஷ்ஷஸ் இல்லைனா வந்துட்டு ஹை ப்ரீமியம் ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு எடுக்கிறத வேணான்னு தான் சொல்லுவேன். நீங்கள் கப்பிஷஸே கூட நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஃபுல் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. பட் அது ப்ரீடிங் ஆகி வந்தப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டாக இருக்காது. அதிலே நிறைய கிராஸ் வந்துட்டு வெரி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதோட ஒரிஜினல் ப்ரீடு கொடுப்பாங்க. பட் நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா ப்ரீடிங் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ அது குட்டி போட்டு வரும்போது தான் அதோட பேரண்ட்டோட ப்ரீட் என்னன்னே நமக்கு வந்துட்டு தெரியும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பேரண்ட் என்னமோ பார்க்க ஒரிஜினலாக இருக்கும். பட் அதோட ப்ரீடிங் வர அந்த பேபிஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்கும். ஸோ அதிலே பிளாக் மிக்சடாக வரும், இல்லை பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டைப் மிக்சடாக வரும், சிசர் டெயில் வரும். நம்ம கூட லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். நம்ம வீட்டில் வந்துட்டு எடுத்த ரெட்டோட பேபிஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்சடாக தான் வந்துச்சு. 1-2 தான் பார்த்தீங்கன்னா அதோட பேபிஸாகவே வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கிராஸ் ப்ரீட் ஆச்சுன்னா உங்களுக்கு அது வாங்குறதுக்கான அந்த ஒரு யூஸே எல்லாம் போயிடும். நீங்கள் அப்படியே ஒரு ப்ரீடு வந்துட்டு ஒரு 400 வாங்குவீங்க இல்லை 300 வாங்குவீங்க. கண்டிப்பாக அது அப்படியே வேஸ்ட்டாக தான் போகும். அண்ட் பீட்டா ஃபிஷ்ஷஸ் வாங்கினா கண்டிப்பாக வந்துட்டு இவங்ககிட்ட போங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 60 rupees தான். ஸோ பெரிய டெயில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 60க்கு தான் சேல் பண்ணிட்டுருந்தாங்க. நீங்கள் ஒரு 200க்கு எடுத்தால் கூட வந்துட்டு தாராளமாக வந்துட்டு எடுத்துடலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 மீன் கிட்ட வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நல்ல ஒரு கலர் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸாக தான் இருந்துச்சு. அண்ட் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு வீடியோ நல்லா பக்கத்தில் போய் க்ளோஸாகவே எடுத்துடலாம்னு சொல்லி எடுத்திருக்கேன். அண்ட் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 40 ஃபிஷ்ஷஸ் இருக்குது, ஜஸ்ட் 100 தான். அண்ட் நிறைய பேர் ஜீப்ரா ஃபிஷ் கேட்டிருந்தீங்க. ஸோ ஜீப்ரா ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு ப்ரீடிங் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ப்ரீடிங் எடுக்கலாம். ஜீப்ரா ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு மொத்தமாகவே வந்துட்டு ஒரு 60 மீன் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 80 ரூபா நம்ம தான் விட்டுருந்தாங்க. ஏன்னா ஜீப்ரா ஃபிஷ் அந்தளவுக்கு சேல் கிடையாது. முதல்ல நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க, மல்டி கலர்ஸில் வந்துட்டு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கடையிலையும் சொன்னாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ரன்னிங் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜீப்ரா ஃபிஷ்ஷோட ரேட்டு அப்படியே கம்மியாகிடுச்சு. ஸோ ஜீப்ரா வளர்க்கணும், அதை ப்ரீடிங் எடுக்கணும், இல்லை அதை ஃபீடிங் எடுக்கணும்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஒரு 40 ரூபாய்க்கு போனாலே கண்டிப்பாக 40 மீன் கொடுத்துருவாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு சைஸும் கம்மியாக இருக்குது. பட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ராப் ஆகிருக்கு. ஸோ ஜீப்ரா ஃபிஷ் லவர்ஸ் யாராச்சும் வாங்கணும் இல்லை ஜீப்ரா ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு வளர்க்கணும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சுன்னா. அண்ட் ஃபார்மில் நிறைய பேர் வந்துட்டு நம்ம வீடியோ ஃபார்மில் இருந்து பார்த்துருந்தீங்க. ஸோ ஃபார்ம் வந்துட்டு ஜீப்ரா ஃபிஷ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்துட்டு குளத்தூர் வந்தீங்கன்னா ஜீப்ரா ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு நீங்கள் கேட்ட மாதிரி வந்துட்டு எவ்வளோ வேணுமோ வாங்கிட்டு போகலாம். ஸோ ஃபார்முக்கெல்லாம் நல்ல ஒரு ஃபிஷ்னே சொல்லலாம். ஸோ நிறைய வந்துட்டு வளர்க்கலாம்.